41 பேர் சாவு. ஆனா இவருக்கு இது காமெடியா? நடிகர் ஜீவா செஞ்ச காரியத்தை பாருங்க. ஒரு பிஞ்சு குழந்தை கூட கொடூரமா இறந்திருக்கு. ஆனா அந்த துக்கத்தை கிண்டல் பண்றது நியாயமா? கடந்த வருஷம் கரூர் தவேக கூட்டத்துல நடந்த அந்த நெரிசல் 41 உயிர்கள் போச்சு. கண்ணு முன்னாடி பிஞ்சு குழந்தையோட குடல் சரிஞ்சு கிடந்ததை யாராலையும் மறக்க முடியாது. அப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுதுகிட்டே சொன்ன அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க வசனத்தை இப்போ தலைவர் தம்பி தலைமையில் படத்துல காமெடியா வச்சிருக்காங்க. படம் மட்டும் இல்லாம விழா மேடையிலையும் ஜீவா இதை சிரிச்சுக்கிட்டே காமெடியா பேச கூட இருந்தவங்க கை தட்டி ரசிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அருவருப்பு தெரியுமா? நம்ம ஊர் மக்கள் அநியாயமா செத்தப்போ அந்த வலிய ஒரு பெரிய நடிகர் இப்படி கேலி பண்றது நியாயமே இல்லை. இப்போ கண்டனம் அதிகமானதும் ஜீவா என்ன சொல்றாரு தெரியுமா? சிரிச்ச முகத்தோடையே, இயக்குனர் சொன்னாரு, அதான் பேசினேன், நான் வெகுளியா பேசிட்டேன்னு சொல்றாரு. அடடா, ஒரு வருத்தம் கூட இல்லையா? ஒரு மன்னிப்பு கூட கிடையாதா? இயக்குனர் சொன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? 11 கோடி வசூல் வந்தா போதுமா? மக்களின் உயிர் அவ்வளவு மலிவா போயிடுச்சா? மக்களின் வலிய வியாபாரமாக்குறது ரொம்ப தப்பான விஷயம். இனிமேலாவது ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அது யாரை காயப்படுத்துதுன்னு யோசிங்க. இயக்குனர் சொன்னா எதையும் பேசலாம். ஜீவாவோட இந்த விளக்கம் சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனசாட்சி உள்ளவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்க கண்டனத்தை பதிவு பண்ணுங்க. 41 பேர் சாவு.